குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th ஃபிசிக்ஸில் நம்ம யூனிட் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிதானே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம டாபிக் பார்த்தோம். ஓம்ஸ்லா, அப்புறம் ட்ரிப்ட் வெலாசிட்டி, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்தோம். ஓகே, நாம இன்னைக்கு அடுத்த என்ன டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் தான், டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த டாபிக்கை பார்த்தோன்னே நீங்கள் புக்கில் பார்த்தோன்னே ரொம்ப சின்ன டாப்பிக்காக இருக்கும். கொஞ்சோண்டு தியரி, ஒரு சர்க்கியூட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்ஸ். அப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு தோணும், இது எதுக்கு சார் நடத்துறாரு, ரொம்ப ஈஸியாக அது நம்மளால படிக்க முடியுமேன்னு நம்ம நினைக்கலாம். அங்கே தான் ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த டாப்பிக்கில் நம்ம சிமுலேஷன் பார்க்கும்போது இது சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் அந்த சிமுலேஷன் பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஒரு ஒரு பேட்டரியோட இஎம்எஃப்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சிமுலேஷன் நம்ம பார்க்கும்போது ஓகே, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சர்க்கியூட்ஸ். அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால தான் வோல்டேஜ்ல ஒரு டிராப் நடக்கு. அண்ட் இந்த ஒரு பேட்டரி உங்கள்கிட்ட தாராங்க, இந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை செல் கெமிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறது தான், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாத்துறது தான் செல். அப்படிதானே. எதுக்கு மாத்தணும்? டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. இட் கண்டெய்ன்ஸ் டூ எலக்ட்ரோட்ஸ். அப்படிதானே. ஒரு செல்ல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஒன்று பிளஸ் மைனஸ், ஆனோடு கேத்தோடு அப்படிம்பாங்க. நம்ம ரெண்டு எலக்ட்ரோட்னா கார்பன் ஆர்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு இம்பர்ஷன் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ல இருக்கும். இதே மாதிரி நீங்க நிறைய செல்ல அப்படி கனெக்ட் பண்றீங்கன்னா அதுதான் பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஸோ when a cell or battery is connected in a circuit, electrons flow from the negative terminal to the positive terminal through the circuit. அப்படிதான் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். இப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சர்க்கியூட் கொடுத்துருந்தோம்னா இதுல எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இந்த சர்க்கியூட்ல வழியா இந்த இதை பாசிட்டிவை ரீச் பண்ணும். ஆக்சுவலி சர்க்கியூட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ஒரு பாத், எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய பாத் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எலக்ட்ரான் இப்படி தான் மூவ், நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் தான் த்ரோ திஸ் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான், ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்னால பேட்டரி என்ன பண்ணும்னா, ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை அதோடைய டெர்மினல், அதாவது இது ஒரு பேட்டரி, இதுக்குள்ள அந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால இதுக்கு அக்ராஸா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இதாவது அக்ராஸ் டெர்மினல்ஸ். அப்படிதானே. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் எனர்ஜியை கொடுக்கு, ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. எதுக்கு எனர்ஜியை கொடுக்கணும்? எலக்ட்ரானுக்கு. ஏன் கொடுக்கணும்னா அந்த சர்க்கியூட்ல மூவ் ஆகிறதுக்கு எலக்ட்ரான் எனர்ஜி வேணும்ல. அந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜியை ப்ரொவைட் பண்றது தான் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நமக்கு தண்ணி யோசிச்சு பாருங்க, சமமா இருக்கக்கூடிய ஒரு இதுல பாத்தீங்கன்னா, நம்ம தண்ணினா பொதுவா சமமா இருந்தனா அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்காண்டி ஒரு குழாயில இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி நிற்கும். அதே குழாயை இப்படி நான் இப்படி மேலே இங்கேயும் வச்சுக்கிட்டோம்னா தண்ணி இங்கேருந்து இங்கே போயிடும் சார் நம்ம சொல்லுவோம். அப்போ ஹை பொசிஷன், லோ பொசிஷன், அதே மாதிரி தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் எலக்ட்ரான் மூவ் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை எது கிரியேட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மேக் பண்ணுது. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. இந்த எனர்ஜி எலக்ட்ரானுக்கு யூஸ் ஆகுது டு மூவ் இன் த சர்க்கியூட்ஸ். இது கிளியரா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே குட். இப்போ நம்ம அடுத்து, இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா இந்த டாபிக் போகும்போது டைரக்டா நான் அங்கே போயிட முடியாது. செல் என்ன, பேட்டரி என்ன, இஎம்எஃப் என்ன, டெர்மினல் வோல்டேஜ் என்னன்னு சில டேர்ம்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காண்டி தான் இதை நான் சொல்றேன். ஓகே, இப்போ இஎம்எஃப் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்டான ஆளை பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. நீங்க உங்க புக்லயே பார்க்கலாம். அண்ட் நீங்க ஹையர் கிளாஸ் பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கும் போது ஒரு ஒரு பெரிய தண்டி தண்டி புங்கா தருவாங்க. அதுல ஃபுல்லாமே இந்த வார்த்தை அடிக்கடி வரும், இஎம்எஃப் இஎம்எஃப் இஎம்எஃப்னு வரும். நமக்கு அப்ப புரியாது, என்னடா இஎம்எஃப், ஏன் வோல்டேஜ் சொல்ல வேண்டியதானா, ஏன் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இஎம்எஃப்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், பட் இட் இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ், இட் இஸ் வோல்டேஜ். ஏன்னா அதோடைய ஓல் யூனிட் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன போடுவீங்க பார்த்தீங்கன்னா ஓல்டு தான் போடுவீங்க. எஸ், இஸ் இட் கரெக்ட்? ஓகே. இப்போ the term electromotive force is a misnomer since it does not really refer to a force.
பட் ரெஸ்கிரைப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? இது வந்து ஃபோர்ஸ்னு நேம்ல இருந்தாலும் அது வந்து ஃபோர்ஸ் கிடையாது. ஏன்னா அது ஒரு டைம்ல அந்த ஃபோர்ஸ்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்ச பேரு. அதனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ இஎம்எஃப்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லப்பா. இப்போ நீங்க ஒரு பேட்டரி எடுக்கிறீங்க. இது ஒரு பேட்டரி. நீங்க வந்து இது பிளஸ் இது மைனஸ் அப்படின்னு வைப்பீங்க. கரெக்டா? இந்த பேட்டரி அல்லது செல் எதுனாலும் வச்சுக்கலாம். சரியா? இந்த பேட்டரி அல்லது செல், இந்த பேட்டரி அல்லது செல்ல எந்த கரண்டும் பாஸ் ஆக இருக்கும்போது, when no current flowing in the circuit, flowing in the battery or flowing in the cell, இந்த பேட்டரியோ செல்லோ ஒரு மேக்சிமம் வோல்டேஜை ஷோ பண்ணும். அதுதான் இஎம்எஃப். மேக்சிமம் வோல்டேஜை ஷோ பண்ணும். அதுதான் இஎம்எஃப். இஎம்எஃப் இந்த இங்கிற டேர்ம்ல நோட் பண்ணுவாங்க. ஸோ இஎம்எஃப் நான் திருப்பி சொல்லிவிடுறேன். இட் இஸ் த மேக்சிமம் வோல்டேஜ் ஆஃப் எ செல் ஆர் பேட்டரி கேன் ப்ரொவைட் when no current is flowing. நோ கரண்ட் ஃப்ளோயிங்னா அந்த சர்க்கியூட் ஓப்பன்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இட் ரெப்ரசன்ட் த எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ் சப்ளைட் பை த செல். அதான் இஎம்எஃப் என்னது? எனர்ஜி நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இது வந்து எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ் சப்ளைட் பை த செல். செல்லால சப்ளை பண்ணக்கூடிய ஒரு யூனிட் சார்ஜுக்கு எவ்வளோ எனர்ஜி, அதுதான் நமக்கு வந்து இஎம்எஃப் சொல்றோம். அப்போ இந்த டைம் புரிஞ்சுதா? when no current flowing through the circuit, அப்போ அந்த செல்லோ இல்லை பேட்டரியோ ப்ரொவைட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ் தான் இஎம்எஃப். ஓகேவா? அதனால அந்த டைம்ஸ் அது இருக்கேன். ஓகே. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். என்னன்னா, சார் ஏன் சார் நீங்க நோ கரண்ட் சொல்றீங்க? அப்ப கரண்ட் பாஸ் ஆனா அது இஎம்எஃப் கிடையாதா? நீங்க கேட்கலாம். எஸ். இந்த கொஸ்டின் நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா உண்மையிலே வெரி சூப்பர். அங்கதான் இன்னொரு ஆள் வராரு. சரியா? நம்ம நம்ம நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் திடீர்னு சின்ன ஒரு மாற்றம் பண்ணா அது இன்னொரு ஆளா இருப்பாரு. அடுத்து கண்ணாடி போட்டா ஒரு ஆளு, கண்ணாடி போடாட்டா ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம பார்த்துருக்கோம். நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு பேட்டரி நீங்க புதுசா ஒரு பேட்டரி வாங்குறீங்க, செல்லு வாங்குறீங்க. அப்போ கரண்ட் அதுல பாஸ் ஆகல. நீங்க அந்த ப்ரொடியூஸ் பண்ணதுல இருந்து மேனுஃபேக்சர்ல இருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது இப்போ மேக்ஸிமம் நீங்க வோல்ட் மீட்டர் செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வோல்டேஜை காட்டும். அந்த பேட்டரி இப்போ 9 வோல்ட் பேட்டரி வாங்கிட்டாங்கன்னா அது 9 வோல்ட் தான் காட்டும். இஸ் இட் கரெக்ட்? 12 13 காட்ட போறா இல்ல. அது 13 வோல்ட் பேட்டரினா அது காட்டும் 13 வோல்ட்னு. ஸோ மேக்ஸிமம் தான் காட்டும். லெஸ் தானாவும் காட்டாது. ஓகேவா? ரைட். ஸோ அந்த மேக்ஸிமம் வோல்டேஜை நம்ம இஎம்எஃப் சொல்றோம். இது கரண்ட் பாஸ் ஆகும்போது. சப்போஸ் கரண்ட் பாஸ் ஆயிட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம்ஸ் லா அப்ளை ஆகும். ஓம்ஸ் லா என்னது? ஒரு கரண்ட் பாஸ் ஆகும்போது, அதாவது நம்ம வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? இதானா ஓம்ஸ் லா? இதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சொல்லலாம்னா, ஒரு சர்க்யூட்ல இருக்க வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ தேவைன்னா பி பை ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வோல்டேஜை ரெசிஸ்டன்ஸா டிவைட் பண்ணா எவ்வளவு கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது மாதிரி மாத்தி மாத்தி நீங்க சொல்லலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தேவைன்னா வி பை ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஒரே ஃபார்முலாவை இந்த மாதிரி மூணுனா மாத்தலாம். இதுனா ஐ வேணுமா ஆர் வேணுமா அதுக்கு ஏத்தாப்ப. ஓகே. கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது நம்மளுக்கு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் படி ஒரு ஹீட் லாஸ் நடக்குது. சம்திங் லா, தேர் இஸ் சம் லாஸ். கரெக்டா? இந்த இடம் கரெக்டா உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்க அந்த ஹீட் லா எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப என்ன நடக்குன்னா, இப்ப என்ன யோசிக்கணும்னா, கரண்ட் பாஸ் ஆகும்போது ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது அதிகரிக்கு. புரியுதா? அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்குன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இல்லையா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதாவது ஒரு ஐடியலான செல் எடுத்தாங்கன்னா 0 வோல்ட். பட் எல்லா செல்லையும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு மேனுஃபேக்சர் எல்லாத்தையும் கொஞ்சோண்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் அந்த கொஞ்சோண்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீங்க கரண்ட பாஸ் பண்ண ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூடுது. ஓகேவா? புரியுதா? அடுத்த இப்ப எல்லாமே நமக்கு அப்படித்தானே. ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய ஒரு மொபைல் நல்லா சூப்பரா ஒர்க் ஆகுது. நாளாக நாளாக ஒரு மாதிரி இதாகுது. பைக்கு பைக் இன்ஜின் நல்லா நல்லா இருக்கு. நாளாக நாள் இதே மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல நிறைய பார்க்கலாம்.
நீங்க பைக்கை புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். போக போக பாத்தீங்கன்னா லேட் ஆகும். ஏன்னா அது இன்டர்னல் ரெஃபரன்ஸ் தான். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல இந்த இன்டர்னல் ரெஃபரன்ஸ் அங்கேயும் வருது. சரியா? அது மாதிரி பல்பு போடும் போது அந்த பைக்ல பல்பு போடும்போது சில டைம்ல எரியாது. கொஞ்சம் டிம்மா எரிஞ்சிட்டு அப்படியே வரும். ஸோ இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகேவா? அப்போ வென் நோ கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்ஸிமம் வோல்டேஜ் காமிக்கும். கரண்ட் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த இஎம்எஃப் விட கொஞ்சம் குறைச்சு வெளியே காமிக்கும் அந்த பேட்டரி. அதுதான் டெர்மினல் வோல்டேஜ். இப்போ புரியுதா? அதுக்கு பேர் என்ன பேரு? டெர்மினல் வோல்டேஜ். ஓகே. ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுனா it determines the amount of work a battery or cell has to do move a certain amount of charge around the circuit. அதான் சொன்னேன். சரியா? செல்லு வந்து நான் எனர்ஜி பேர் யூனிட் சார்ஜ் சொன்னா அப்போ அந்த ஒரு ஒர்க் பண்றதுக்கு கொடுக்கக்கூடியது தான் அந்த ஒர்க் பண்றத டிட்டர்மைன் பண்றதா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இ அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஒரு ஐடியலான பேட்டரியில நம்ம ஜீரோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஐடியலா இருக்கக்கூடியது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் டெர்மி அந்த சொல்றது தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐடியலா இருக்கும் போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோனா அந்த இஎம்எஃப்பும் டெர்மினல் வோல்டேஜும் சேமா இருக்கும். இ சிக்கூட்டு வியா இருக்கும். சரியா? ஹேஸ் ஜீரோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த பேட்டரி ஈக்குவல்ஸ் இட்ஸ் இஎம்எஃப். பட் இன் ரியாலிட்டியில பேட்டரி வந்து எலக்ட்ரோட்ஸால மேடானது. எலக்ட்ரோலைட் இருக்கு. அப்போ தேர் இஸ் சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்க்கு வித் இன் த பேட்டரி. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்றோம். ரியல் பேட்டரிக்கு டெர்மினல் வோல்டேஜ் எப்போதுமே பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். இஎம்எஃப் விட கம்மியா தான் இருக்கும். சரியா? இஸ் நாட் ஈக்குவல் டு த இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இஸ் நாட் ஈக்குவல் டு அப்ப அதிகரிக்குமா அப்படின்னா இல்ல, லெஸ் தான் இருக்கும் எப்பவுமே மேக்ஸிமம். ஏன்னா அதான் மேக்ஸிமம் சொல்லிட்டோம். இ தான் மேக்ஸிமம் சொல்லிட்டோம். வி வந்து டெர்மினல் வோல்டேஜ் அக்ராஸ் டெர்மினல் சொல்றோம்ல அது. இது வந்து ஒரு ரியல் பேட்டரி அப்படிதான் இருக்கும். ஐடியலான பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ இருக்கும். ரைட்டா? இது வரைக்கும் புரியுது. அப்ப டெர்மினல் வோல்டேஜ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டெர்மினல் வோல்டேஜ் இட் இஸ் அ ஆக்சுவல் வோல்டேஜ் அவைலபிள் அக்ராஸ் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ஸ். அதாவது நம்ம சொல்றோம்ல அந்த சர்க்கியூட் போட்டோம், அதான் லோடு சர்க்கியூட் சொல்றோம். when a cell or battery is supplying current. ஒரு செல்லுலயோ ஒரு பேட்டரியிலயோ கரண்ட் சப்ளை ஆகும்போது அதுல அந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் ஆக்சுவல் வோல்டேஜ் தான் டெர்மினல் வோல்டேஜ். கரண்ட் பாஸ் ஆகும்போது அது கரண்ட் பாஸ் ஆக போகுது. ஐடியல்ல ஆர் சிக்கோடு ஜீரோ, பட் ரியல்ல ஆர் சிக்கோடு ஜீரோ இருக்காது. கண்டிப்பா ஆர் வந்து ரியல் பேட்டரியில எப்படி இருக்குன்னா ஆர் கிரேட்டர் தான் ஜீரோவா இருக்கும். அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? ரெசிஸ்ட் பண்ணும் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை. ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுதா நம்ம ஓம்ஸ்ல அப்படி நமக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் டிராப் ஆகும் டியூ டு இஎம்எஃப். இப்போ புரியுதா? அந்த இதெல்லாம் அப்படியே ஃப்ளோவா நான் ஒரே வார்த்தையா சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க திருப்பி இதை நல்லா போய் பாருங்க. இஎம்எஃப் என்ன? மேக்ஸிமம் வோல்டேஜ் டெர்மினல் வோல்டேஜ்னா when there is no when there is a current அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம சர்க்கியூட்ல சிமுலேஷன்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம சிமுலேஷன் இப்போ ஷேர் பண்றேன். ஓகேவாப்பா? ரைட். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டரி எடுக்கணும். பேட்டரி எடுக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு பேட்டரி. சரியா? செல் அப்படின்னு எடுக்கலாம். ஓகே, இதுக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை எப்படி பார்க்கலாம்னா இப்போ நான் வந்து டிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க அந்த வேல்யூஸ். இது வந்து 9 வோல்ட் பேட்டரி. ஓகே, இப்போ ஒரு நிமிஷம். சரியா? இங்க எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். இது வந்து நான் 9 வோல்ட் பேட்டரியை இப்போ எடுத்துக்கிறேன். கிளியர்? ஓகே. இப்போ இதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னா இப்போதைக்கு ஜீரோ இருக்கு. ஐடியா இதான் இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கே தெரியும் பாருங்க. அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்போ காமிக்கும் பாருங்க. கூட்டலாம். இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த பேட்டரிக்கு ஸ்மால் ஆர்னு சொல்றோம்ல அது. மேக்ஸிமம் இங்கே 10 வோல்ட் வரைக்கும் கூட்டலாம். நான் வந்து இப்போதைக்கு ஜீரோன்னு வச்சுக்கேன். ஐடியலான கண்டிஷனுக்கு இப்போதைக்கு வச்சுருக்கேன். சரியா? ஸோ இந்த பேட்டரியில இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் நீங்க கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதுல வோல்டேஜ் டிராப் நடக்கிறதுக்கு காரணம் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்ப டெர்மினல் வோல்டேஜ் விங்கிறது இஎம்எஃப் விட கம்மியா இருக்கும் when current is flowing due to this R. சரியா? ஓகேவா? ரைட். இப்போ சர்க்கியூட் போடலாம். சர்க்கியூட் போடுறதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன்.
சரியா? சர்க்கியூட் அழகா கொடுக்கலாம். இதெல்லாம் ஒயர் பார்த்தாலே அழகா நம்ம லேப்ல கூட அவ்வளோ சந்தோஷமா பண்ணிக்கிட மாட்டோம். இது அவ்வளோ அழகா பண்ணலாம். சூப்பரா இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் போய். இப்போ இங்க கொடுத்தாச்சு. இப்போ இங்க கொடுத்த பிறகு நான் என்ன பண்றேன்னா ஒரு அம்மீட்டர், ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகுறது உங்களுக்கு அந்த வேரியேஷன் பார்க்கலாம். அதுக்காண்டி அம்மீட்டர், இது வந்து அம்மீட்டர், இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரை நான் ஆட் பண்ண போறேன். சரியா? இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன்னா சரியா? கொஞ்சம் நீட்டாக வேணா கொடுத்துருக்கோம். ஓகே, இப்படி கொடுத்தாச்சு. இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் ஒன்னு நம்ம வச்சுக்கிறோம். கேஸ் ஒன்ல ஐடியலா நம்ம பார்க்க போறோம். அது இன்டர்னல் சென்ஸ் ஜீரோவா பார்க்க போறோம். ஸோ பேட்டரி வோல்டேஜ் நான் 9 வோல்ட்னு செட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் இஎம்எஃப். இந்த 9 வோல்ட் தான் இஎம்எஃப். இ ஆறுங்கிறத நான் ஜீரோ வச்சிடுறேன். ஸோ அது வந்து இன்டர்னல் சென்ஸ் ஜீரோவா இருக்கு ஐடியல் செல்ல. இப்போ வந்து எக்ஸ்டர்னலா ஒரு ரெசிஸ்டர் சாத்தீங்களா, அந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் நான் 10 ஓம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? கிளியர் ரைட்டா? ரைட். இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்றேன், அதாவது க்ளோஸ் பண்றேன். என்ன நடக்கும் பாருங்க. கண்டிப்பா கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரெக்டா? ஓகே. ஸோ இதுல வோல்ட் மீட்டர் எடுத்து செக் பண்ண போறோம். வோல்ட் மீட்டர் எதுக்குன்னா இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜை நீங்க பார்க்கலாம். சரியா? ஸோ நான் இங்க வச்சுக்கிறேன், உங்களுக்கு தெளிவா தெரிய மாதிரி இங்க வச்சிருக்கேன். ஸோ இதை பாருங்க. சரியா? இப்போ நான் ஆன் பண்றேன். இப்போ நீங்க நோட் பண்ண வேண்டிய என்னன்னா, ஓகே, பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் இருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி பாசிட்டிவ் டெர்மினல் சர்க்கியூட் வழியா போகுது. ஒன்று வோல்ட் 9 வோல்ட், ரெசிஸ்டர் 10 ஓமு. அப்போ கரண்ட் வந்து 0.90 ஆம்பியர். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த கால்குலேஷன் இதை அந்த ஸ்க்ரீனை கட் பண்ணிட்டு நான் கால்குலேஷன் சுத்தலாம். இப்போ இதை பார்த்துக்கோங்க. வோல்டேஜை பாருங்க, 9 வோல்ட் பேட்டரி. அப்போ நீங்க பேட்டரிக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்ட் 9 வோல்ட் தான், ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்ட்டும் 9 வோல்ட். அப்ப ஈக்குவலா இருக்கு பாருங்க. ஈஸ் கூட விக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா இன்டர்னல் ஜீரோ வச்சிருக்கேன். இன்டர்னல் ஸ்கூட்டி காக்கும் போது வேற சேஞ்ச் ஆகும். அதை நம்ம லேட்டரா பார்க்க போறோம். ஓகே, இது புரியுதா? ஸோ ஹியர் யூ ஷுட் நோட் ஐ அண்ட் ஷுட் நோட் டி அக்ராஸ் ரெசிஸ்டர். இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்போ இந்த கரண்ட் பாருங்க, 0.9 ஆம்பியர்னு வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்கு? ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஜென்ரல் லெவலில் சொல்லித்தரேன். ஐஇசி கூட விஆர் அப்படின்னு நம்ம ஓம்ஸ்லா, அதனால அந்த இடத்துல போட்டேன் ஓம்ஸ்லாவை. சரியா? எப்படி போட்டிருக்கேன். இங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ இருந்துச்சு ஃபார் ஐடியல் செல். அப்போ இந்த வி டெர்மினல் வோல்டேஜும் இஎம்எஃப் ஒன்று. அப்போ இஎம்எஃப் நான் போட்டிருக்கேன் பை ஆர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, அதனால இப்படி போட்டுக்கலாம். 9 வோல்ட் பேட்டரி சார். ஓகே. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சிருந்தேன்? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் அப்படின்னு வச்சிருந்தேன். ரைட்டா? இப்படி போட்டிருக்கேன். 9/10 0.9 வோல்ட் பெர் மீட்டர் ஓம் இன் வோல்ட் பெர் ஓம் இன்வர்ஸ். பட் நம்ம கரண்ட்னால டைரக்டா ஆம்பியர் அப்படின்னு போட்டுறலாம். இதுதான் அங்க 0.9 ஆம்பியர் வந்துச்சு. ஓகே. ஸோ ஹியர் வோல்ட்மீட்டர் ரீடிங் டி ஈக்குவல்ஸ் இஎம்எஃப் because there is no internal resistance. Is it clear? இது புரிஞ்சுதா? ஓகேப்பா, குட். இப்போ நம்ம கேஸ் 2க்கு போகிறோம். நான் ஸ்க்ரீனை திருப்பி ஷேர் பண்றேன். கேஸ் 2க்கு போகிறேன். கேஸ் 2 என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சுவிட்சை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுறேன். சரியா? ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே. கேஸ் 2ல நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண போறேன். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சிமுலேஷன் அதான் ஒரு சூப்பரான விஷயம். ஆட் பண்ணலாம். நான் இங்க பாருங்க, இப்போ ஆட் பண்ண ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன். இப்போ திருப்பி பாருங்க, காமிங்க. இன்டர்னல் அந்த பேட்டரியில் மட்டும் தான் கூட போகுது. 1 2 3 4 5 எதனால வைக்கலாம். சரி, நான் ஒரு 2ன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, 2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா பேட்டரி வோல்டேஜ் மாற்றவே இல்லை, சேம்.
எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் சேம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், 2 ஓமா வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் சர்க்கியூட்டை மாத்துறேன், அந்த சுவிட்சை இது பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. போன கேஸ்ல என்னெல்லாம் ரீடிங் எடுத்தீங்களோ அதையும் இந்த கேஸ்ல உள்ள என்னெல்லாம் ரீடிங்க கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும். சார் இதுல குறைஞ்சிருக்கு சார், அதுல குறைஞ்சிருக்கு சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சொல்லணும். சொல்லிடுறீங்கல்ல? ஓகே, குட். இப்போ எதெல்லாம் குறைஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட்டை பாருங்க. சார் போன கேஸ்ல 0.9 ஆம்பியர் சார், இந்த கேஸ் ஒன்லி 0.75 ஆம்பியர். கரெக்ட். ஹை டிகிரிசஸ் ஒரு பாயிண்ட் கரெக்ட் பா. வெரி குட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? வோல்டேஜ் வி அக்ராஸ் ரெசிஸ்டர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போன கேஸ்ல பாத்தீங்கன்னா 9 வோல்ட் காமிச்சது, பட் இப்போ பாருங்கன்னா 7.50 வோல்ட் தான் காமிக்கி. இஸ் இட் கரெக்ட்? ஓகே. அப்போ போன கேஸ்ல உள்ள வோல்டேஜை விட இப்போ லெஸ் ஆயிருக்கு. ஒன்னு போன சாரி அந்த பேட்டரியோட இஎம்எஃப் பாருங்க 9 வோல்ட், டெர்மினல் வோல்டேஜ் பாருங்க 7.1. அப்ப எது அதிகம்? இஎம்எஃப் அதிகம். அப்ப இஎம்எஃப் லெஸ் இருக்கு. சரியா? இப்போ இந்த கரண்ட் 0.75 ஆம்பியர் அப்படின்னு வந்ததுல, இப்போ நான் இந்த கேஸ்ல நமக்கு நல்லா பாருங்க. கொஸ்டின் என்னன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸா பாக்குறது தான். நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் செட் பண்ணிட்டேன். அது எப்படி சார் நீங்களே செட் பண்ணிட்டீங்க, அது எப்படி சார் பார்க்க முடியும் நீங்க கேட்கலாம். இந்த கரண்ட்டை நான் குறைஞ்சதை காமிச்சு வச்சுட்டு இந்த 2 வோல்ட்டை நான் ரிவர்ஸ்ல உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கரண்ட் வந்த வேலையை நான் காமிக்கிறேன். 0.75 குறைஞ்சதுன்னு சொல்றோம்ல, அது ஏன் எப்படி குறைஞ்சதுங்கிறத நம்ம சர்க்கியூட்ல போய் பார்த்தோம். இப்போ கால்குலேஷன் போட போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும்பா. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு தான் இருக்கு. எக்ஸ்டர்னல் எவ்வளவு கொடுத்துருந்தீங்க? 10 ஓம். ஓகேவா? இன்டர்னல் இந்த கேஸ்ல 2 ஓம்னு வச்சிருந்தேன். நீங்க கூட்டலாம், நீங்க தனியா பார்க்கும்போது நீங்க கூட்டி பாருங்க. 12 ஓம் வந்துச்சு. திஸ் இஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்ப கரண்ட் நம்ம பார்ப்போம். வி இஸ் கொட்டு ஆர் அப்படின்னு மட்டும் போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா இன்னொரு ஆளு சேர்ந்திருக்காரு, அதுதான் ஸ்மால் ஆர். கரெக்டா? ரைட். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டெர்மினல் வோல்டேஜ் நான் எடுக்க போறது கிடையாது, இஎம்எஃப் தான் எடுக்க போறேன். சரியா? ஏன்னா இஎம்எஃப் உடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்திருக்கு. டோட்டல் சர்க்கியூட்டை நம்ம பார்க்க போறோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் மாறி இருக்கு. சரியா? ஸோ இந்த கேஸ்ல இ பை ஆர் பிளஸ் ஆர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ரைட். இ எவ்வளவு வந்து போன கேஸ்ல பார்த்தது அதே 9 வோல்ட் தான். ஆர் பிளஸ் ஆர் எவ்வளவு? 12. 9 பை 12 பாருங்க 0.75 ஆம்பியர் வரும். நீங்க 9 12 டிவைட் பண்ணி பாருங்க என்ன வரும் பாருங்க. வந்துட்டா 0. இதுதான்ப்பா நம்மளுக்கு வந்து அந்த கரண்ட்ல வந்து வேரியேஷன் ஆனிச்சுல. ஏன்னா இதுதான் காரணம். ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூடி இருக்கு, ஒரு 2 ஓம் கூடி இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த பேட்டரியோட இஎம்எஃப் பை ஆர் பிளஸ் ஆர் அப்படிங்கிறத நம்ம போட்டு இது பண்ணியிருக்கோம். 0.75 ஆம்பியர் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த பேட்டரியோட வோல்டேஜ் நம்ம எடுக்கணும். சரியா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆனா பிறகு டெர்மினல் வோல்டேஜ் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ இதுல இன்னும் முடியல. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா டெர்மினல் வோல்டேஜ் நான் கண்டுபிடிக்க போறேன். டெர்மினல் வோல்டேஜ் 0.75 வோல்ட், சாரி 7.5 வோல்ட்னு வந்துச்சு. அதை நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படின்னா வி அது வி இஸ் கூட ஐயா. அடுத்தனா ஐ இப்பதான் நீங்க கண்டுபிடிச்சீங்க. 0.75 கரண்ட் பாஸ் ஆனிச்சு. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போறேன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா பேட்டரி இப்போ டெர்மினல் வோல்டேஜ் அக்ராஸ் டெர்மினல் அதான் பார்க்கணும். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். 12 போடணும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இதெல்லாம் மாத்திருக்கேன்னு கரெக்டா பாருங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்க வி போடக்கூடாது, இங்க வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போடக்கூடாது. டெர்மினல் வோல்டேஜ்னா அக்ராஸ் டெர்மினல் அந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இது வந்து டோட்டலா சர்க்கியூட்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால பேட்டரியோட இஎம்எஃப் எடுத்திருக்கேன். ஓகே, 0.75 இன்டு 10 பார்த்தீங்கன்னா 7.5 வோல்ட். இதுதான் நம்ம அந்த சிமுலேஷன்ல சைட்ல பார்த்தோம். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே.
இப்போ உங்கள்கிட்ட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்யூட் இருக்கு, டெர்மினல் வோல்டேஜ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இஎம்எஃப் வந்து 9 வோல்ட், டெர்மினல் வோல்டேஜ் 7.5 வோல்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் உண்டான அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5. அது பார்த்தாலே தெரியுது. பட் அதை நம்ம சர்க்யூட்லையும் கால்குலேஷனையும் போட்டு கண்டுபிடிக்கணும். எப்படின்னா அது வருதான் செக் பண்ணணும். சும்மா நமக்கு வந்து மனப்பாடமா போட்டுட்டு வந்துடக்கூடாது. வோல்டேஜ் ட்ராப் டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது பார்க்க போறேன். எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்குன்னு நான் பார்க்க போறேன். சரியா? அப்போ வோல்டேஜ் ட்ராப்னாலே இப்போ ஐஇ இன்டு ஸ்மால் ஆர். ஏன்னா ஸ்மால் ஆர்னால தான் வோல்டேஜ் ட்ராப் பண்ணுவாங்க. அதனால இந்த இடத்த கேபிட்டல் ஆர் கூட ஸ்மால் ஆர் பண்ணும். இஸ் இட் கிளியர்? கரண்ட் சேம் தான், 0.75 தான். இப்போ தான் நீங்க ஆறுங்கிறத போடணும். ஆறு நம்ம எவ்வளோ வச்சிருந்தோம், 2 ஓம்னு செட் பண்ணியிருந்தோம், அதை போடுறேன். 0.75 2 நீங்க மல்டி பண்ணீங்கன்னா 1.5 வோல்ட். இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா 9லேருந்து 7.5 கழிச்சிங்கன்னா வரப்போகுது வேலை. இப்போ இங்கேயும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகே, சர்க்கியூல செக் பண்ணோம், கால்குலேஷன் செக் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை வெரிஃபை பண்ண போறோம். இதெல்லாம் புக்கில் இருக்கும். வெரிஃபை இஎம்எஃப் தேவை அப்படின்னா இஎம்எஃப் எப்படி இருக்கும்னா டெர்மினல் வோல்டேஜ் பிளஸ் வோல்டேஜ் ட்ராப். இதை எப்படி சொல்லலாம்னா நம்மளுக்கு வந்து நம்ம புக்கில் விசி கூட ஐஆர் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் ட்ராப் டெர்மினல் வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா இஎம்எஃப் விட ஒரு இஎம்எஃப்ல இருந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடந்திருக்கும். அதனால இப்படி போட்டிருப்பாங்க, விசி கூட்டி இ மைனஸ் ஐஆர் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது டெர்மினல் வோல்டேஜ். டெர்மினல் வோல்டேஜ் இஎம்எஃப் விட கம்மியா இருக்கு. எதனால? அந்த வோல்டேஜ் ட்ராப். அதனால ஸோ இ தேவைன்னா இந்த ஐயா இங்கே கொண்டு வந்தனால இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் வந்திருக்கும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இதே மாதிரி நீங்க ஐஆரை வச்சுக்கிட்டு இ மைனஸ் வி அப்படிங்கிறத போட்டுக்கலாம். 9 மைனஸ் இன்ட்டு போடலாம். நான் ஐஆர் வச்சு இப்படி கூட போட்டேன். எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். ஓகே, ரைட். இப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா டெர்மினல் வோல்டேஜ் நீங்க எவ்வளோ பார்த்தீங்க? 7.5 பார்த்தீங்க. ஐஆர் எவ்வளோ பார்த்தீங்க? 1.5 பார்த்தீங்கன்னா 9 வோல்ட். இதுதான் பேட்டரியோட 9 வோல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ இப்போ நம்ம வந்து எந்த கேஸ்க்கு வரோம்னா நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை செட் பண்ணோம், வோல்டேஜை செட் பண்ணோம், பேட்டரி வோல்டேஜ் கம்மியானுச்சு, அதாவது டெர்மினல் வோல்டேஜ் கம்மியாச்சு. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கால்குலேஷன் போட்டு காமிச்சோம், சிமுலேஷனையும் போட்டு பார்த்தோம். அந்த வோல்டேஜ் ட்ராப் இதை கரண்ட்டை நம்ம ஃப்ளோவாக பார்த்தோம். அந்த கரண்டோடைய வேல்யூவை செக் பண்ணோம், ஐசி கோட்டும் போட்டு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வேற என்ன செக் பண்ணோம்? டெர்மினல் வோல்டேஜை செக் பண்ணோம். 7.5 வோல்ட் வந்ததுங்கிறத செக் பண்ணோம். இதெல்லாம் செக் பண்ணோம். ஓகே. ஆனா நம்முடைய புக்ல இருக்கிற டாபிக் என்னது? டெட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி செக் பண்ணலாம்? இங்க நான் 2ன்னு வச்சுட்டேன். இப்போ செக் பண்றது எப்படின்னா உங்களுக்கு அது தெரியல, எவ்வளவு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தெரியல. நான் கொடுத்துருக்க பேட்டரியை நீங்க இப்பெல்லாம் கண்டுபிடிச்சு டெர்மினல் வோல்டேஜ் எல்லாமே பாட்டீங்க. பட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம புக்கில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐஆர்சி போட்டு இ மைனஸ் வி இந்த ஈக்குவேஷனையும் அப்புறம் விசி போட்டு ஐஆர் இந்த ஈக்குவேஷனும் எடுத்திருப்பாங்க. சரியா? ஏன்னா ரெண்டுமே ஐஆர் ஐஆர் அப்புறம் தெரியும், ரெண்டு தினம் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ஐஆர்லேருந்து ஐஆரை டிவைட் பண்ணால் இங்கே என்ன வரும்னா இ மைனஸ் விலேருந்து விஏ டிவைட் பண்ணுற மாதிரி வரும். கரெக்டா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தேவை. இப்போ ஐ கேன்சல் ஆகிடும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தேவை ஸ்மால் ஆர் தேவைன்னா இ மைனஸ் வி பை வி இன்ட்டு ஆர். இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கக்கூடிய ஃபார்முலா. இஸ் இட் கிளியர்? இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கக்கூடிய ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம கால்குலேஷன் வரோம். கால்குலேஷன் எப்படி போடலாம் அப்படின்னா நமக்கு இருக்கிற வேலையெல்லாம் போட போறேன். இஎம்எஃப் எவ்வளவு? ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்போ தெரியாது, நான் கண்டுபிடிக்க போறேன். இஎம்எஃப் பேட்டரி எடுத்தேன், வோல்டேஜ் பார்த்தா 9 வோல்ட் இருந்துச்சு, எடுத்தேன். டெர்மினல் வோல்டேஜ் வழக்கம் போல நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கரண்ட்டை பாஸ் பண்ண வச்சு சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது டெர்மினல் வோல்டேஜ் லெஸ் தானே இருந்துச்சு. அப்போ நான் வந்து சர்க்கியூட்லையும் பார்த்தேன், அதாவது சிமுலேஷன்லையும் பார்த்தேன், ப்ளஸ் கால்குலேஷன் பார்த்தேன். எனக்கு ஒரு சம்திங் வேல்யூ வந்துச்சு, தட் இஸ் 7.5. அதே டெர்மினல் வோல்டேஜ் தான் இங்கே போடுறோம். சரியா? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சீங்க? 10 ஓம்னு வச்சிங்க. 10 போட்டுடலாமா? ஓகேப்பா. 9லேருந்து 7.5 கழிச்சா எவ்வளோ வரும்? 1.5 பை 7.5 இன்ட்டு 10. 1.5 டிவைட் பை 7.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எவ்வளோ வரும்? 0.2 வரும். இன்ட்டு 10 போட்டு பாருங்க, 2 ஓம். இதுதான் R is equal to 2 ஓம். இதுதானே எவ்வளோ நேரமா நம்ம 2ன்னு வச்சு செட் பண்ணி பார்த்தோம். இப்போ ரிவர்ஸில் எனக்கு தெரியாத நான் வந்து கால்குலேஷன்லையும் படி பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து கிளிக் பண்ண உடனே தெரிஞ்சிடும். வேல்யூஸ் பார்க்காமலாம் பண்ண முடியாது. அதில் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வோல்டேஜ், டெர்மினல் வோல்டேஜ் எல்லாமே தேவைங்கும் போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து காமிச்சிடும் அது வேல்யூஸில். பட் நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஆறுங்கிறது இப்படி வருது. இப்போ ரியல் லேபில் ஒரு பேட்டரி தரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி டெர்மினல் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் போட்டு அந்த வேல்யூலாம் போட்டு நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ வரும். அதுதான் அந்த உங்களுக்கு கொடுத்துருக்க பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ரைட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் வந்து வேற வேற வேல்யூ வச்சு செக் பண்ணலாம். உதாரணத்துக்கு கேபிட்டல் ஆர் நான் 10 வச்சேன். நீங்க 20, 30, 40 ஒரு 5 தடவை நீங்க பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன நடக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி 10 வோல்ட், 20 வோல்ட், 15 வோல்ட்னு இந்த மாதிரி வேற வேற வோல்ட் வச்சு வச்சு பார்க்கலாம். ஸோ அப்போ கரண்ட் வேரி ஆகும். இதெல்லாம் நிறைய இருக்கு. டெர்மினல் வோல்டேஜ் மேல இந்த மாதிரிலாம் எடுத்து நீங்க வந்து செக் பண்ணலாம். இது வந்து சும்மா நீங்க பண்றதுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி. ஓகேவா? ரைட். ஸோ சின்ஸ் பேட்டரியோட வோல்டேஜ் இஎம்எஃப் இ, டெர்மினல் வோல்டேஜ் வி, ஆர் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்மளால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். கேன் பி டிட்டர்மெண்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. வி கேன் ஆல்சோ ஃபைண்ட் த டோட்டல் கரண்ட் தட் ஃபோர்ஸ் இந்த சர்க்யூட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டோட்டல் கரண்ட் அதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். உன் புக்கில் சொல்லிப்பாங்க டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. டியூ டு திஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் the power delivered to the circuit is not equal to the power rating mentioned in the battery. அடுத்த ஒரு முக்கியமானது என்ன? பவர். நீங்க எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இது வாங்கினாலும் பவர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படிதானே? வாட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பவரை ரேட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 1.2 வாட் அப்படின்னு ரேட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா 1.2ல இருக்காது. பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நாட்கள் ஆக ஆக இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூடும். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடும். இப்படியே இருக்கு. அப்படிதானே? ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால பவர் டெலிவர் டு த சர்க்யூட், அதாவது பவர் நம்ம பி தான் போடுறோம். இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய பவர் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு பவர் ரேட்டிங் இந்த பேட்டரி. சரியா? இப்போ நீங்க ஒரு பேட்டரி எடுக்கிறீங்க. இதுக்குன்னு ஒரு இஎம்எஃப் இருக்கு. இதுக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ அந்த கேபிட்டல் ஆர் அப்படின்னு ஒன்று போட்டோம்ல, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிற இதுக்கு பவர் டெலிவர் பண்ணுது. அப்போ இது பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா, பொதுவாக பிசி கூட வி இன்ட்டு ஐ அப்படிதானே? ஸோ இங்கே நம்ம வந்து பேட்டரியோட இந்த இஎம்எஃப் இதை வி இன்ட்டு, அதாவது விக்கு பதிலாக இ போடுறோம். இ இன்ட்டு ஐ அல்லது ஐ இன்ட்டு வி போட்டுடலாம். ஓகே, ஐ. இக்கு முன்னாடி நான் ஃபார்முலா உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். அப்படிதானே? என்ன வரும்? வி பிளஸ் ஐஆர் டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐடியலாக இருந்ததுன்னா 0 ஆயினா இந்த டைம் ஃபுல்லாக போயிடும். அப்போ வழக்கம் போல பிஎஸ் கூட ஐ இன்ட்டு வி தான் வரப்போகுது. ஐ இன்ட்டு வினாலும் இனாலும் ஒன்றா தான் இருக்க போகுது. பட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போது இது இங்கே அப்படி வருது. ஓகேவா? ரைட். Here V is the voltage drop across a resistance R and it is equal to IR. இந்த Vங்கிற யாரு? R ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ். அப்ப இதோடைய ஃபார்முலா படி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது வந்து IR அப்படின்னு ஈக்குவல் வரும். ஓம்ஸ்லா படி இதை வந்து I இன்ட்டு ஆர். ஏன்னா அது ஏன் வோல்டேஜ் ட்ராப் ஆனதா, அந்த ரெசிஸ்டன்ஸ்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வோல்டேஜ் ட்ராப் நடக்கும். ஸோ இது இங்கே நம்ம போட்டுடலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி ரீரைட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, I இன்ட்டு IR பிளஸ் ஐஆர் அப்படின்னு போடலாமா? சரியா? என்ன சார் 3 ஐ வந்திருக்குன்னு நினைக்கலாம். அதுதான் இந்த ஐயை இப்படி நீங்கள் காமனாக எடுக்கணும். இப்போ ஐயை காமனாக எடுத்தீங்கன்னா ஒரு ஐ வெளியில் வந்துடும். ஸோ ஏற்கனவே ஐ இங்கே இருக்கு. ஸோ ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஆர் பிளஸ் ஆர் அப்படின்னு போட்டலாமா? ஸோ இதை தான் எக்ஸ்பெண்ட் பண்ணால் ஐ ஸ்கொயர் ஆர் பிளஸ் ஐ ஸ்கொயர் ஆர் அப்படிங்கிறத வந்திருக்கும். இதுதான் பவர் டெலிவர் டு த சர்க்யூட். சரியா? ஸோ ஹியர் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் அப்படிம்பாங்க. இது பவர் டெலிவர் டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஐ ஸ்கொயர் ஆர் அப்படிங்கிற இந்த பவர் டெலிவர் டு த எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அது ஒரு பல்பாக இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், எதனால இருக்கலாம். அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸில் எவ்வளோ பவர் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா போட்டுரும். சரியா? ஃபார் ஏ குட் பேட்டரி
the internal resistance R is very small. Then அந்த மாதிரி கேஸ்ல பாத்தீங்கன்னா ஐ ஸ்கொயர் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கனால இது இது வந்து ஐ ஸ்கொயர் ஆரை விட ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பேட்டரியில, சரியா, குட் பேட்டரியில. அப்போ ரொம்ப ரொம்ப கம்மி போடலாம். ஓகே, இப்படி போடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் என்டையர் பவர் இஸ் டெலிவர்ட் டு த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ உங்களுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால ஆல்மோஸ்ட் எல்லா பவரும் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து டெய்லர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.17 அந்த சம்லாம் பண்ணிப்பாங்க. பவர் டெலிவர்டு பை த பேட்டரி அப்படிலாம் போட்டிருப்பாங்கல்ல அது. இப்போ நம்ம இந்த பண்ண கேஸ்ல வச்சு நான் உங்களுக்கு பவர் டெலிவரி சொல்லிட்டு போறேன். நீங்க அந்த சம்ம பண்ணுங்க, அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம இந்த சம்ல P = I × V இந்த இருக்குல்ல, இதை போட போறேன். கரண்ட் வந்து எவ்வளோப்பா நம்ம பார்த்தோம், 0.75 வோல்ட் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட். இந்த ரெண்டுத்தையும் மல்டி பண்ணீங்கன்னா சாரி ஓகே வி அண்ட் ஐ தான் போடுறேன். நான் வந்து ரெசிஸ்டன்ஸை வச்சு போடலாம். ரெசிஸ்டன்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ல வரும். இது ஐ ஐ × வி அல்லது இ அப்படின்னா ஸ்கொயர்ல வராது. சரியா, ஓகேப்பா, ரைட். ஓகே, இப்போ 0.75 நான் 9ஆல மல்டி பண்றேன். எவ்வளோ வரும், 6.75 அப்படிங்கிறது வரும். இதுதான் பவர் டெலிவரி டு த அந்த சர்க்கியூட்ல. ஓகேவா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த சர்க்கியூட்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம 0ன்னு எடுத்திருந்தா இந்த மாதிரி கேஸ்ல ஆகும். ஓகே ஓகே, வேற என்ன இருக்கு அதுல, பவர் டெலிவரி டு த சர்க்கியூட் அதுல, அப்புறம் நீங்க அதுல பாத்துக்கோங்க ரிமைனிங் பவர் அப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, வேற எல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கா, ரைட், ஓகே, கரெக்ட். ஸோ இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் கண்டுபிடிக்கிறதுக்கு வரலாம். நம்ம அந்த சிமுலேஷன் வச்சு சொல்லி கொடுத்தேன், ப்ளஸ் அந்த கால்குலேஷன் சொல்லி கொடுத்தேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த 2.17 வந்து சம் வந்து செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதில் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி பை த பேட்டரி அண்ட் பவர் டெலிவரி த ரெசிஸ்டன் ரெண்டன்னா சொல்லியிருப்பாங்க. இப்போ பவர் டெலிவரி டு த பை த பேட்டரி அப்படின்னா இந்த மாதிரி P = I × V அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சிரும். வாட்ல வரும், வாட் அப்படின்னு போட்டுரும். கரெக்டா? இப்போ பவர் டெலிவரி டு த சர்க்கியூட், இது பை த பேட்டரி, பவர் டெலிவர்ட் பை த பேட்டரி. அடுத்து பவர் டெலிவர்ட் டு ரெசிஸ்டார். ரெசிஸ்டாருக்கு எவ்வளவு பவர் டெலிவர் ஆகுது அப்படின்னா அப்ப அங்க ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த ஃபார்முலா பண்ணும். அப்ப இந்த நம்ம கேஸ்ல உள்ள மாதிரி போடும்போது நீங்க ஐயோடைய வேல்யூ ஸ்கொயர் பண்ணும். 0.75 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்தோம், 10 ஓம் எடுத்தோம் எடுத்தன. அப்ப அந்த 10 ஓம நீங்க போடுங்க, போடுங்க. 0.75 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0.5625 அப்படின்னு வரும், இன்ட்டு 10 அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ இது வந்து என்ன ஆகும்னா 5.625 இப்படிங்கிறது பவர் டெலிவரி டு த ரெசிஸ்டர் அப்படின்னு வரும். இஸ் இட் கிளியர்? ஓகே, இப்போ இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க ஒரு 6.75 இருக்கு, இங்க வெறும் 5.625 இருக்கு. ஓகே, நம்ம வந்து ஒரு ரவுண்டா 5.6 வச்சுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 6.8 வந்துட்டு. அப்போ இந்த 6.8 பவர் டெலிவர்ட் பை த பேட்டரி, ரெசிஸ்டருக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 5.6 தான். அப்போ ரெண்டுத்தையும் நீங்க வந்து கழிச்சிங்கன்னா 1.2 கிட்ட என்ன ஆகுதுன்னா லெஸ் ஆகுது. சரியா? ஸோ த ரிமைனிங் பவர் டெலிவர்ட் டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஏன் இந்த 1.2 எங்க சார் போனுச்சுன்னா அதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ல டெலிவர் ஆயிட்டு, விச் cannot be used to do useful work. சரியா? இதை வந்து அந்த 1.2 வந்து நம்மளால யூஸ்ஃபுல்லான ஒர்க்கை மாற்ற முடியாது, அது வந்து வேஸ்ட் ஆயிட்டு. இந்த 1.2வையும் நம்ம வந்து இன்னொரு இல்லை கண்டுபிடிக்கலாம், இன்னொரு ஸ்டெப் போட்டு கண்டுபிடிக்கலாம். அதையும் கண்டுபிடிக்க போறேன். அது எப்படின்னா நம்ம இந்த 1.2 என்னது, பவர் டெலிவரி டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பவர் டெலிவரியோட ஃபார்முலா போட போறேன். எப்படின்னா இந்த 1.2 மட்டும் வச்சுக்கிறேன், வருதான் செக் பண்ணும். இது நம்ம புக்கில் உள்ள சம் இல்ல, நம்மளா இங்க எடுத்துக்கூடிய கேஸுக்கு உண்டான சம். சரியா? P = I²R அப்படிங்க, அந்த இதுதான் பவர் டெலிவரி டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சோம், 2 வச்சோமா? ஓகே, ஸோ
0.75 நம்ம வந்து மல்டி பண்ணோம், ஸ்கொயரா பண்ணும் போது எவ்வளோன்னா 0.5625 அப்படின்னு வந்து இன்ட்டு டூ போடணும். அடுத்துனா டூ போட்டிங்கன்னா மல்டி பண்ணீங்கன்னா 1.125 ஒரு அப்ராக்சிமேட் தான் நம்மளுக்கு வந்துட்டு பாருங்க. கரெக்டா? நான் வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டா எடுக்கல, சாரி ரவுண்டா எடுத்திருக்கேன். 5.625 அங்கே 8.717 அப்படின்னு அப்படி எக்ஸாக்ட் எடுத்தீங்கன்னா இதே வேல்யூ இங்கேயும் வந்துடும். ஓகேவா? அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு பாத்தீங்களா? இதுதான், இந்த பவர் தான் டெலிவர் டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கிளியர் ஆயிட்டா? ஓகேப்பா. இந்த சம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கொஸ்டின் தான் இருக்கும். பார்க்கும்போது ஈஸியா இதெல்லாம் படிச்சிடலாமான்னு தோணும். அது படிக்கக்காண்டி இல்ல, மார்க்குக்காண்டி இல்ல. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி இந்த கொஸ்டின் எடுத்து காமிச்சேன். இந்த சர்க்யூட்டை போட்டு இந்த கால்குலேஷன் போட்டு பண்ணும்போது இந்த கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப புரியும். நீங்க வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.